இடைத்தேர்தலை அரசியல் கட்சிகள் எவ்வாறு பார்க்கின்றன, மக்கள் எவ்வாறு அதை பார்க்கின்றனர் அல்லது பயன்படுத்திக் கொள்கின்றனர் என்பது குறித்துதான் பார்க்க இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக, திமுக, பாஜகவினுடைய போட்டி என்பது உறுதியாகிவிட்டது. இதில் காங்கிரஸில் இருந்து யார் போட்டியிடுவார் என்பது குறித்தும் சில யூகங்கள் வெளிப்படுகின்றன. தமாகவின் நிலைப்பாடு இதுவரை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. மற்றும் வேறு சில கட்சிகள், கூட்டணி கட்சிகள் யாருடன் கூட்டணி இருக்க போகின்றன என்பது குறித்தும் இதுவரை தெரியவில்லை. திமுக, அதிமுக, பாஜக மட்டும் தற்போது வெளிப்படையாக வந்திருக்கிறது. இதை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இந்த சூழலில் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் எந்த கட்சிகளுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் கிடைக்கும், மக்கள் இந்த தேர்தலை எவ்வாறு பார்ப்பார்கள் என்பது குறித்தெல்லாம் விரிவாக இன்றைய விவாத அரங்கத்தில் பேச இருக்கிறோம். இந்த விவாத அரங்கத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக தமாகவை சேர்ந்த, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியினை சேர்ந்த மூத்த உறுப்பினர் முனவர் பாஷா அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அதிமுக ஆதரவாளர் கிஷோர் கே சாமி அவர்களும் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் இந்த இடைத்தேர்தல் குறித்து அவரது பார்வையை நமது விவாத அரங்கில் பதிவு செய்ய இருக்கிறார். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களும் நமது விவாத அரங்கில் கலந்து கொண்டு திமுகவினுடைய சார்பாக கருத்துக்களை எடுத்துரைக்க உள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்து சொல்றேன். இப்ப திமுகல யாரு இப்போ வேட்பாளர்னு அறிவிச்சிட்டாங்க, அதிமுக அறிவித்தாயிடுச்சு, காங்கிரஸ்லயும் இவங்கெல்லாம் நிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது குஷ்பு எல்லாரும் சொல்றாங்க குஷ்பு நிக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளிவருது. மேபி அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சொல்றாங்க. பாரதிய ஜனதால நெப்போலியனை நிக்க வைக்கலாம், ஏன்னா அவங்களுடைய பக்கத்து ஏரியா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கனால நெப்போலியனுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. தமாகையே இன்னும் களத்திலேயே வரல. இந்த தேர்தல் நீங்க சந்திக்கிற முதல் தேர்தல் வேற. அதாவது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய லட்சியம் எங்கள் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 2016 சட்டமன்ற தேர்தலைத்தான் நாங்கள் குறிவைத்து அந்த தேர்தல் களத்திலே எங்களுடைய பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு கட்சியை ஆரம்பித்திருக்கிறோம். கட்சி துவங்கி 2 மாதங்கள் தான் ஆகிறது. 2 மாதங்களிலே தமிழ்நாடு முழுவதும் சற்றேறக்குறைய 50 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கிராமங்களிலேயும் புதிய இளைஞர்கள் தமிழ் மாநில காங்கிரஸில் இணையக்கூடிய சூழ்நிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இடைத்தேர்தலை பொறுத்தவரை எல்லோருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலே இடைத்தேர்தல் என்று சொன்னால் அது ஒரு நேர்மையான இடைத்தேர்தலாக நடக்குமா என்பதற்கு கடந்த கால வரலாறுகள் கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு சாதகமான இடைத்தேர்தல்களாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு புதிய இயக்கம் எடுத்தவுடனே தேர்தல் களத்தை சந்தித்து அந்த தேர்தல் களத்தில் சரியான தீர்ப்பு நமக்கு கிடைக்காமல் போய்விட்டால் அதன் மூலமாக இந்த கட்சியினுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் என்பதிலே நாங்கள் மிகவும் கவனத்தோடு எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலை நாங்கள் பங்கேற்காமல் இருப்பதுதான் மேல் என்று எங்களுடைய மூத்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் எல்லாம் தலைவர் வாசனிடம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் அவருடைய கருத்துக்களின் அடிப்படையிலையும் குறிப்பாக திருச்சி மாவட்டத்திலே ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற தமிழ் மாநில காங்கிரசுடைய நிர்வாகிகளுடைய கருத்துக்களையும் கேட்டு தமிழ் மாநில காங்கிரசின் நிலையை தெரிவிக்க இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய நிலை. இல்ல, இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப காங்கிரஸை விட எங்களுக்கு தான் இது அதிகம். நம்மளுடைய நேர்முக நிகழ்ச்சியில் கூட ஞானதேசியன் அவர்கள் சொன்னாங்க, இல்லங்க இப்ப காங்கிரஸ் கட்சிங்கிறது எங்க பக்கம் தான், புதிய இளைஞர்களும் எங்க பக்கம் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்ப துணிச்சலா எதிர்கொள்ளலாமே. நீங்க ஒண்ணுமே இல்ல, கூடாரம் காலியாச்சுன்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி நிற்பதற்கான ஆயத்தமா இருக்கும்போது காங்கிரஸ் கட்சியை நாங்க தான் சொல்லக்கூடிய நீங்கள் அதாவது நீங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை அதனுடைய தலைவராக இருக்கின்ற தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் தினசரி ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். டாக்டர் கலைஞர் அவர்கள் மதசார்பற்ற சக்திகள் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும் என்று சொன்ன போது கலைஞருடைய அழைப்பு ஒருமையானால் நாங்கள் அவரோடு சேர்ந்து இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்று அவரே அறிவித்தார். இதற்கிடையிலே திடீரென்று ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டார். அந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தலைவர் ஈ.வி.கே. இளங்கோவனுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது நாங்கள் நன்றாக தெரிந்துதான் சுதந்திரம் இல்லாத ஒரு இயக்கத்திலே இருப்பதை விட தனி வீடாக இருந்தாலும் சொந்த வீட்டிலே இருக்கலாம் என்ற முடிவோடு தான் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி இருக்கிறோம். ஆக ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஸ்ரீரங்கத்திலே போட்டியிடுவோம் என்று அறிவித்தது அகில இந்திய காங்கிரசுடைய ஒப்புதலோடு அறிவித்திருக்கிறாரா, அல்லது அகில இந்திய காங்கிரஸ் இவர் அறிவித்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்களா என்பதெல்லாம் தெளிவாவதற்கு நாளாகும். எனவே ஈ.வி.கே. இளங்கோவன் அவர்கள் அறிவித்ததை வைத்துக் கொண்டு குஷ்பு போட்டியிடுவார் என்று நாம் முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால் அன்னை சோனியா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருக்கின்ற ஒரு கட்சியிலே குஷ்பு இந்த இடைத்தேர்தல் களத்தை சந்திப்பாரா, அதற்கு அவர் தயாரா என்பதையெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். மொத்தத்தில்
காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறதா இல்லையா என்பதை தெரிவிக்க வேண்டியது அகில இந்திய காங்கிரஸ். அந்த தலைமை தெரிவித்ததற்கு பின்னால் தான் EVKSற்கு வேட்பாளர் யார் என்று முடிவு செய்கின்ற அதிகாரம் கூட அகில இந்திய காங்கிரசுக்கு தான். அதன் பிறகுதான் காங்கிரஸ் கட்சியுடைய நிலை தெளிவு பெறும். அது எல்லா தேசிய கட்சிகளும் உள்ள ஒரு நீங்க பத்திரிகையில் ஊடகங்கள்ல வர செய்திகளின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் கடந்த கால வரலாறுகளை பார்ப்பீர்கள், பல இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடாமலே புறக்கணித்திருக்கிறது. எனவே இந்த இடைத்தேர்தல் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் கடுமையான தோல்வியை சந்தித்ததற்கு பின்னால் நடைபெறுகின்ற இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தி அதன் மூலமாக மேலும் படுதோல்வியை சந்திக்குமே. ஆனால் அதற்கு இருக்கின்ற கொஞ்ச நெஞ்ச மரியாதை கூட மக்கள் மத்தியிலே செல்லாமல் போய்விடும். எனவேதான் அகில இந்திய காங்கிரஸை பொறுத்தவரை இந்த தேர்தலில் EVKS இளங்கோவன் நினைப்பதைப் போல போட்டியிடுவதற்கான அனுமதியை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எங்களை பொறுத்தவரை நாங்கள் 2016 தேர்தல் களத்தை குறிவைத்து எங்களுடைய பயணத்தை புறப்பட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக 2016 எங்களுடைய நிலையை தெளிவுபடுத்துவோம். இப்ப அவர் ஆரம்பத்துல இன்னொரு அவரு தமாக காங்கிரஸ் குறித்து அவர் சொன்ன விஷயங்கள் அதுக்குள்ள நம்ம அப்புறம் போலாம். இப்ப நான் கேட்பது என்னன்னா, பொதுவா இந்த இடைத்தேர்தல் அப்படிங்கறதே தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாவும் சிலருக்கு அது ரொம்ப மகிழ்வான ஒரு விஷயமாவும் ஆகக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. ஏன் இடைத்தேர்தல்னாலே அது எந்த கட்சியாவனாலும் இருக்கட்டும். இப்ப சமீபத்துல அதிமுக இடைத்தேர்தல்னா அதிமுக ஜெயிச்சிருங்க, இதுல எதுக்குங்க நாங்களா போட்டு எங்க நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கிக்கிட்டு அப்படின்னு ஒரு சிந்திக்கிற ஒரு மனநிலை. இது ஒரு ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியம் தானா? வேற எந்த மாநிலத்திலும் இப்படி ஒரு சூழல் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல, இடைத்தேர்தல்களை பார்த்தாலே இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு இடைத்தேர்தலுமே அந்த கழகத்தின் ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு இடைத்தேர்தலுமே திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பின்னர் வந்த இடைத்தேர்தல்களாக இருக்கட்டும், அல்லது அம்மா அவர்களுடைய அரசியல் பிரவேசத்திற்கு மிக முக்கிய திருப்பு முனையாக அமைந்த திருச்செந்தூர் இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அல்லது மருங்காபுரி இடைத்தேர்தலும் கழகம் மீண்டும் அந்த சின்னத்தை பெற்று மீண்டும் ஒருங்கிணைந்த கழகமாக சந்தித்த அந்த மருங்காபுரி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பின்னர் வந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடைத்தேர்தலுமே ஒரு திருப்பு முனையாகத்தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கிறது. இப்பொழுது இந்த இடைத்தேர்தலையே எடுத்துக்கொண்டால் கூட இப்பொழுது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கழகம் சந்திக்கிறது பரவலாக பேசப்படும் சூழ்நிலையில் இங்கே இப்பொழுது தலைமை மிக தெளிவாக எப்பொழுதுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வேட்பாளரை முதலில் அறிவிக்கும். ஆனால் இந்த முறை திமுக முந்திக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதற்காக தாமதித்தார்கள், அந்த 2 நாட்கள் தாமதித்தார்கள் என்றால், இன்றைக்கு மக்கள் திலகத்தின் பிறந்த நாள் என்பதனால் இன்றைக்கு அறிவிக்கலாம் என்பதற்காகத்தான். அது தொண்டர்களுக்கு, ஏனென்றால் அவர் தலைவர் அங்கு பிரச்சாரத்திற்கு வர இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற நிலையில் தொண்டர்களுக்கு உற்சாகமூட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்றைக்கு மக்கள் திலகத்தின் பிறந்த நாள் அன்றைக்கு அதை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சோ இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்காளர்களுக்கு இலவசங்களை கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்தோ கவர்ந்து விடுகிறது என்று சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆட்சி வந்ததிலிருந்து நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தலுமே எல்லா அரசியல் நடுநிலையாளர்களும் வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியுது, அதாவது பணம் கொடுத்துதான் நடக்குது. இந்த ஆட்சி அமைந்தது 2011ஆம் ஆண்டு. இப்ப ஒரு இடைத்தேர்தலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அதற்கு பின்னர் வந்திருக்கின்ற பொது தேர்தல், அதாவது நாடாளுமன்ற பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இதில் எல்லாவற்றிலுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி அதிகரித்திருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் இது போன்ற காரியங்களை இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அது அந்த வாக்கு வங்கி மீண்டும் மீண்டும் அதிகரிக்கத்தான் போகிறது. அதற்காக எதையுமே செய்யாமல் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டியதுதான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இப்போ ஜனநாயகம் என்று நீங்கள் பேசினா வேற எந்த கட்சி ஜனநாயகத்தை தூக்கி நிறுத்தி விட்டது? இங்கே இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நாம் பார்த்தோம், இந்த திருமங்கலம் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலா, பல ஃபார்முலாக்களை நாம் பார்த்திருக்கிறோம். இது ஃபார்முலா என்று சொல்லி அப்பட்டமாக இத்தனை 1000 வாக்குகள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அப்பட்டமாக அழகிரி சொல்லி தேர்தலை சந்தித்த அகலத்தை எல்லாம் கூட நாம் பார்த்தோம். நாங்கள் இத்தனை 1000 இத்தனை சொச்சம் வாக்குகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அழகிரி சொல்லி இவர் போஸ்டர் அடித்தார் என்று சொல்கிறார். நான் சொல்றேன், போஸ்டரில் பேட்டியே கொடுக்கிறார் அழகிரி. அதற்கு பாராட்டு விழாவும் எடுக்கிற தலைவரே பாராட்டுகிறார். அவர் சொன்னபடி நடந்தது என்று பாராட்டும். காசு கொடுத்தோன்னு சொல்லி அவர் பேட்டி கொடுக்கல, இவ்வளவு வெற்றி பெறுவோம்னு சொன்னாங்க. அது ஒண்ணுதான் சொல்லல, அது தவிர எல்லா வெற்றியும் சொல்லிவிட்டாரு. அதனால இதை நாம் பார்த்து கொண்டு சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நாங்கள் சொல்வது ஒரு இடைத்தேர்தலையும் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இந்த கழகம் சந்திக்கிறது. இடைத்தேர்தலின் போது திமுக பணம் கொடுத்ததுங்கிற குற்றச்சாட்டு திமுக மீதும் இருந்தது. ஆனா இந்த ஆட்சியின் போதுதான், ஏற்காடு இடைத்தேர்தலின் போது, புதுக்கோட்டை இடைத்தேர்தலின் போதும் எல்லா மந்திரிகளுமே அங்க சென்று விடுகிறார்கள் அப்படிங்கிறது. இப்பொழுது ஒரு இடைத்தேர்தலை
அதிமுக எப்படி பார்க்கிறது? இது முதல்வர் வருகிறார் என்றோ ஒரு கட்சி அந்த அனைவருமே அங்கு சென்று ஒரு உற்சாகத்துடன் அங்கு செயல்படுகிறார்கள். நாங்கள் எங்கள் தலைமைக்காக உழைக்கிறோம், எங்கள் தலைமைக்காக நாங்கள் பாடுபடுகிறோம், எங்கள் தலைமை ஆணையிடுகிறது, கடைமட்ட தொண்டர்களிலிருந்து முதல்வர் வரை அனைவரும் அங்கு சென்று நாங்கள் உழைப்போம், எங்கள் சின்னத்திற்காக உழைப்போம், எங்கள் இயக்கத்திற்காக. அமைச்சர்களுடைய பணி என்பது இடைத்தேர்தலில் வாக்கு சேகரிப்பது கிடையாது. அமைச்சர்களுக்கு என்று ஒரு தனி அமைச்சர்கள் அரசியலிலும் இருக்கிறார்கள், அமைச்சர்கள் அரசியலிலும் இருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் தலைவர்கள், பின்னர் மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஒரு 10 நாளோ அல்லது 7 நாளோ அங்கு தொகுதியில் இருப்பதனால் இங்கே அரசு பணிகள் எல்லாம் முடங்கிவிட்டன என்று சொல்வது ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா இன்னைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ ஒரு அமைச்சர் விடுமுறையில் சென்றால் கூட அங்கிருந்து எங்கு இருக்கின்ற இடத்திலிருந்து, அது வெளிநாடாக இருந்தாலும் இருக்கின்ற இடத்திலிருந்தே செயல்படக்கூடிய இப்ப பிரதமரே இந்த ஆண்டு முழுக்க இப்போ பிரதமரே இந்தியாவில் இருந்ததை விட வெளிநாட்டில் இருந்ததுதான் அதிகம். அப்படின்னு நிர்வாகம் எல்லாம் இங்க முடங்கி விட்டதா? இல்லையே. நிச்சயமா நான் உங்கள்ட்ட முன்வைக்கிறது ஏற்காடு இடைத்தேர்தலின் போதுமே திமுக தலைவர் ஒரு கோரிக்கை வைத்தார். அதாவது பாமக இன்க்ளூடிங் பாஜக கூட அப்போ ஒரு கோரிக்கை வச்சாங்க. எல்லா விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்குமே இந்த அதிமுக அரசுக்கு எதிராக எல்லா கட்சிகளும் அணிதிரண்டு நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதம் தான் எழுதினாங்க. அப்படி எழுதும்போது அப்போது எல்லா கட்சியிலும் அப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்தது. இப்ப இந்த இடைத்தேர்தலுமே அப்படி ஒரு கோரிக்கை அவர் வச்சிருக்கிறார். அதிமுக தவிர்த்து எல்லா கட்சிகளும் சேருங்க அப்படின்னு, மதச்சார்பற்ற கட்சியில் சேருங்க பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. இதை கேண்டிடேட்டை எப்பவுமே வேட்பாளரை அறிவித்து விட்டு திமுக அறிவிக்குது. இதுவே ஒரு ஜனநாயக அமைப்பா இல்ல? அவங்க கேண்டிடேட் அறிவிச்சுட்டு எப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பொது வேட்பாளர் இருப்பார்லான்னு கேட்கலாம் அப்படிங்கிறது இல்ல. அது அப்படி கிடையாது. ஏனென்று கேட்டால் கடந்த 2011 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க தேர்தல் நின்றது. நம்மையார் ஏத்து இதே திராவிட முன்னேற்ற வேட்பாளர் இளைஞராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் நிறுத்தப்பட்டிருந்தார். அந்த சமயத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட பாமக மதசார்பற்ற கூட்டணி அங்க இருந்தது. அந்த கூட்டணி அந்த தார்மீக அடிப்படையில் தான் அவர் இப்பவும் கேட்கிறார். ஏற்காடு எடுத்ததும் அந்த இதை கேட்டாங்க. அதன் பின்னர் கூட்டணியெல்லாம் மாறியது, அது வரலாறு. நண்பர் சொன்னார் இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் அவங்க ஒரு கண்டோன்மெண்ட் தேர்தலில் ஒரு 1000 வாக்கு 2000 வாக்குக்கே ஒரு அமைச்சர் பொறுப்பெடுத்து பணி செய்யறாங்க. மக்கள் பணி செய்வதல்ல, தேர்தல் பணி செய்வதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் கூட இந்த அளவிற்கு அமைச்சர்கள் அதை திட்டமிட்டு இவர்கள் எப்படி தேர்தல் பண்ணி இந்த தினம் தலைவர் கலைஞர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 25,000 வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த வாக்குகளை கண்டறிந்து தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும். இதற்காக சேலம் மாவட்டத்தில் 10 நாட்கள் 25 நாட்கள் சிறப்பு முகாம் இல்லாமல் தனியாக 73,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக சேலம் மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட 11 லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மைன்னு சொன்னா இந்த இடைத்தேர்தல்கள் பெற்ற வெற்றி, நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வெற்றி எல்லாம் இந்த பார்முலா அடிப்படையில் வந்ததாகத்தான் கருதணும். இப்ப நான் எங்களுக்கு சரியா தெரியும். உதாரணத்துக்கு காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு அம்மா போஸ்ட் அடிச்சு இத்தனை வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்கன்னு நண்பர் சொல்றாரு. திருமங்கலத்தில் அது எங்களோட வாக்கு வித்தியாசத்தில் 1 லட்சம் செய்யணும். ஆனால் சரியாக சொன்னாங்க. இதுல இருந்து எது தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்படி சேர்க்கப்பட்ட வாக்குகளை அடிப்படையாக வைத்துதான் அவர் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கிறாங்க. ஏன்னா தமிழக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே பார்க்கும் பொழுது இன்னொரு அடிப்படையான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு இந்தியா முழுவதும் பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசிலே 19%, 9.8% தான் வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குது. ஆனால் தமிழகத்தில் 29.1% வாக்காளர் எண்ணிக்கை அதிகரிச்சது. காரணம் இப்படி போலியான வாக்காளர் சேர்க்கக்கூடிய அந்த திட்டத்தை ஆளுங்கட்சி கடைபிடித்ததுதான். மக்கள் செல்வாக்கு இல்லையா? மக்கள் செல்வாக்குன்றது நிச்சயம் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப விலைவாசி ஏற்றம், மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அரசு செயல்படாத ஒரு நிலைமை, எல்லாம் மண் சோறு சாப்பிடுறது, அக்கினி சட்டி தூக்குறது, சபரிமலை கோயிலுக்கு போறது, சபரிமலை கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு இங்க இருக்க மகாலிங்கபுரம் கோயிலுக்கு போறது, இப்படி மக்களை ஏமாற்றக்கூடிய பணிகளை திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் பணிகள் எதுவுமே செய்யப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அரசு கஜானா காலியாகிவிட்டது என்று அங்க பிரதமருக்கு கடிதம் எழுதுறாங்க. ஆக இந்த நிலை ஒரு திறனற்ற ஆட்சி, ஒரு பினாமி ஆட்சி. இவர் சொல்றாரு இங்க இப்பெல்லாம் தகவல் தொடர்பு சாதனங்கள் அதிகரிச்சிடுச்சு, அதனால வீட்டுல இருந்தே செய்யலான்னு. அப்ப அவங்க இதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு வீட்டுக்கு ஒரு தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள்லாம் சென்று குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தண்டனை குற்றவாளியின் வீட்டுக்கு ஒரு தலைமைச் செயலாளர், ஒரு அமைச்சர்கள் எல்லாம் போய் பார்த்து ஆலோசனை பெற்று ஒரு தண்டனை குற்றவாளியின் வழிகாட்டுதலுமே இந்த அரசு நடக்குதுன்னு சொல்லும் பொழுது இது பொதுமக்களுக்கு தெரியாதா? நிச்சயம் தெரியும். நான் இன்னொன்னு கேட்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில இவர்கள் முதலமைச்சராகி 3 வருடங்கள் ஆகி இப்ப பதவி இல்லாம இருக்கிறாங்க ஒரு 4-5 மாதமாக. இந்த சூழ்நிலையில் அங்கு அனைத்து திட்டமும் நிறைவேற்றப்பட்டிருக்குமே. ஆனால்
எதற்காக ஓபிஎஸும் செந்தூர் பாண்டியன் இருவரை தவிர அனைத்து அமைச்சர்களும் பங்களிப்பு பெற்று 50 பேர் குழு போடணும், மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்களா இவங்க செஞ்சிருந்தாங்கன்னா? ஏன் இந்த அச்சம் இந்த ஆட்சிக்கு? எனவே மக்களுக்கு எந்த திட்டமும் சென்று சேரவில்லை, மக்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம். இந்த இயக்கம் தான் போட்டியிடுவதை அறிவித்து களத்திலே முதலில் இறங்கியிருக்கிறது. அதற்காக மற்ற கட்சியுடைய ஆதரவை கோரியிருக்கிறது. ஒரு ஜனநாயக கோரிக்கை தான், இதுல எந்த தவறும் கிடையாது. ஒரு குறுக்கிடுறேன். ஐயா அவர்கள் சொன்னார்கள் தலைமைச் செயலாளர் சென்று குற்றம் சாட்டப்பட்டவரை சந்தித்தார். தண்டனை குற்றவாளி, தண்டனை மேல்முறையீடு இருப்பதனால் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று நான் கருதுகிறேன். கிடையாது, கான்விக்ட் தான் சட்டப்படி. இப்பொழுது எங்களது இது என்னன்னா, இது நகைமுறை என்னவென்றால், தேசத்திற்கே எதிராக குற்றம் துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட கனிமொழியின் வீட்டிற்கு ஜனாதிபதியே வந்து முந்திரி பக்கோடா பெருமையாக சொல்லிக் கொள்கிறார். பெருமையாக சொல்லிக் அடுத்த நகைமுறைக்கு வரலாம். அடுத்த நகைமுறை என்னவென்றால், இவர்கள் மக்கள் வந்து இங்கே எல்லாம் பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்கள், எல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அப்படியாமே இப்படியாமே என்றெல்லாம் கூறிவிட்டு இப்ப 5 நாட்களுக்கு முன்னால் இவர்களது கட்சி தேர்தல் முடிந்து இவர்களே ஒரு தேர்தல் நடத்தி இவர்களே நின்று இவர்களே வெற்றி பெற்று இவர்களே வெற்றி பெற்றதாக அறிவித்து இவர்களே அதற்கு பாராட்டு விழாவும் எடுத்துக்கொண்டு இவர்களே அதற்கு மாலையும் அணிவித்துக் கொண்டு இவர்களே மேடையில் அமர்ந்து அங்கே இவர்கள் என்ன முழங்கினார்கள், மயிலை மாங்கொல்லையில் இவர் தலைவர் என்ன அறிவித்தார், அங்கே முழங்கினார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம், இது விழுந்து விடாது, இதை வீழ்த்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் விழுந்து விடுவார்கள், அப்படியா இப்படியாமே என்று பேசிவிட்டு, அது மட்டுமல்லாமல் அந்த வழக்கமான அந்த அறதப்பழைய அதே டயலாகுகளை எல்லாம், அதாவது பணங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்றெல்லாம் பேசிவிட்டு அது 5 நாட்களுக்கு முன்னால் பேசிவிட்டு இன்றைக்கு அறிக்கை என்ன விடுகிறார், அனைவரும் எங்களுக்கு ஆதரவு தார், அனைத்து கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், நீங்கள் எல்லாம் விழுந்து விடாத உயர்ந்த கட்சியாச்சு, நீங்கள் தைரியமாக மக்களையும் சந்தித்து ஜெயிக்க. நீங்க பேசுறது அதாவது இதே புரட்சி தலைவி உங்க அம்மா வந்து ஒவ்வொரு தலைவருடைய வீடு தேடி ஒவ்வொரு தலைவருடைய அலுவலகங்களுக்கு போகலையா தேர்தல் கூட்டணி உருவாக்குறதுக்காக? அரசியல் ராஜதந்திரம் அது. அது மாதிரி அவங்க எல்லாரும் மத சார்பற்ற கட்சிகளை ஆதரிக்கணும்னு கேக்குறாங்க. திராவிட முன்னேற்ற தேர்தலை பற்றி அதை பத்தி அவருக்கு பேச தெரியல. அதனால வந்து நாவலர் நெடுஞ்செழியனை தான் அவருக்கு கட்டும் பொழுது விடக்கூடிய மயிர்னு பேசக்கூடிய ஒருத்தவங்க நியமிச்சவங்க ஒரு நியமனத்தில் மந்திரகோல் மைனர் என்று மந்திரகோல் மைனருக்கு மயிருக்கு வித்தியாசம் இருக்குது. ஆக ஒரு பெரிய திராவிட கழகத்தின் திராவிட இயக்கத்தின் பெருந்தலைவர் அவளை கேவலமா பேசியவர்கள் நியமன அதுவல்ல நம்ம விவாதம் வேற மாதிரி மடை. இப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த இடைத்தேர்தல வந்து ஆளும் கட்சி ஜெயிக்குது, அது திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும். இப்ப இந்த மனநிலையில வந்து இந்த ரெண்டு மாறி மாறி திமுக அதிமுக ஜனநாயகத்தை கெடுத்துருச்சுன்னு சொல்றது ஒரு புறம் இருக்கட்டும், பணத்தை வாங்கிட்டு 5 வருஷம் அந்த கட்சியை திட்டிட்டு அது எந்த கட்சி பணம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற மனநிலை உள்ள மக்களும் வந்து அதுல குற்றவாளி தானே. அது இந்த நிலைமை வந்து தமிழ்நாட்டில் வந்து 91ல இருந்தா இருக்குது. இடைத்தேர்தலை யாரும் சீரியஸா பாக்குறதே இல்லை. 91ல இருந்து வந்த அனைத்து தேர்தலையும் அதிமுக தான் வெற்றி பெற்றது. 96ல தமாக அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அதே மாதிரி 96ல இருந்து 2001 தேர்தல்களிலும் திமுக கழகம் வந்து வெற்றியை ஈட்டிக் கொண்டிருந்தது. திரும்ப 2006 to 2011 வரை உள்ள தேர்தலையும் திமுக கழகம் வெற்றியை ஈட்டிக் கொண்டிருந்தது. குறிப்பா ஒரு இடைத்தேர்தல் அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். பெண்ணகரம் இடைத்தேர்தலில் வந்து பலமுனை போட்டி ஏற்பட்டது. அந்த தேர்தலில் வந்து ஆளுங்கட்சியான திமுக வெற்றி பெற்றது. திமுக வெற்றி பெற்றதோ அதே மாதிரிதான் அதிமுக வெற்றி பெறுகிறது. அதுல நாம் பிரிச்சு பார்க்க விரும்பல. பாமக 2வது இடம் வந்தது. அஇஅதிமுக அங்க வந்து டெபாசிட்டை இழந்தது. ஆனா இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், அப்பொழுது டெபாசிட்டை இழந்த அஇஅதிமுக
2011 அந்த தொகுதியில வந்து முதலிடத்தில் வந்த கட்சியும் 2வது இடத்தில் வந்த கட்சியும் கூட்டணி சேர்ந்த பிறகும் அஇஅதிமுக அங்கு வெற்றி பெற்ற இடைத்தேர்தல மக்கள் நீங்க ஏற்கனவே அதுல பதிவு பண்ணிட்டீங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் நீங்களே சொல்லிட்டீங்க. அதை என்கிட்ட நீங்க அதை கேட்க விரும்புறீங்க. நீ உங்க கருத்து தான் என்னோட கருத்து. அதுல இல்ல அது நீங்க வந்து அது திமுக ஆட்சி நலங்கு சேர்ந்த இடத்துல நடத்தாலும் சரி, இடைத்தேர்தல் வந்து மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு திருவிழாவா தான் மக்கள் இடைத்தேர்தலை எடுக்கிறாங்க. இது வந்து நான் சொன்ன 91 இருந்து இந்த நிலைமை தான் நீடிச்சிட்டு இருக்குது. 89 திமுக ஆட்சி காலத்துல மருங்காபுரி மதுரை கிழக்குல அதிமுக ஜெயித்தது. 84 எம்ஜிஆர் ஊரோடி இருக்கும்போது கூட இது திமுக வந்து அண்ணா நகர் மயிலாடுதுறை இடைத்தேர்தல் 4 இடைத்தேர்தல் நடந்த போது 2 இடைத்தேர்தல்ல திமுக கழகம் வெற்றி பெற்றது. 77 எம்ஜிஆர் இருக்கும்போது கூட நாகப்பட்டினத்துல திமுக கூட்டணியில வலது கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் கூட தஞ்சாவூர்ல தோத்து போங்கிறதுக்காக சிங்காரவடிவேலுக்கு தானே வலிய சென்று காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுத்தாரு. மேலும் அதிமுக கூட தேர்தலில் போட்டியிடாத காலகட்டங்கள் உண்டு. திருப்பத்தூர் இடைத்தேர்தலில் வந்து இவங்களே வலிய போய் அதிமுக வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை நல்கியது. திரும்ப ஜெயலலிதா அவர்கள் வந்து 5 இடைத்தேர்தல்களில் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை. திமுக கழகம் வந்து சாத்தாங்குளத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தவில்லை, புதுக்கோட்டையில் வேட்பாளரை நிறுத்தவில்லை. ஆக இடைத்தேர்தலில் வேட்பாளர் நிறுத்தாதவங்களாம் ஒரு சீரியஸான மேட்டரே அல்ல. எல்லா கட்சியுமே அதுல வந்து விஜயகாந்த் வந்து தொடர்ந்து நான் எப்போ இருந்தாலும் இடைத்தேர்தல் போட்டியிடும் சொல்லுவார் வந்து ஏற்காட்டுல வேட்பாளர் நிறுத்தல. சோ இதுல வந்து எந்த கட்சியுமே நம்ம வந்து குறை சொல்லதுக்கு இல்ல. இடைத்தேர்தலை யாரும் சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. வேணா ஆளுங்கட்சி ஜெயிக்கும், மற்ற கட்சிகளோட பலம் என்னங்கிறதுக்கு நின்னாங்கன்னா பாத்துக்கலாம். உங்களிடம் இருப்பது இப்ப வந்து சமீபத்தில் திமுக இருந்து போன ஒரு முக்கியமான பிரமுகர்னா நெப்போலியன் தான். இப்ப பாஜக அவரை தான் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அது உறுதியாகல, பட் அவர் அங்க நிக்க வைக்கலாம். காரணம் திருச்சிக்காரரு, பல்வேறு விஷயங்கள் இருக்கு. திருச்சிக்காரரு பாஜக ஒரு ஃபெமிலியர் ஃபேஸும் தேவையா இருக்கு. அந்த வகையில நெப்போலியன் ஒரு ஃபெமிலியரான அவர். அதுவும் அப்படி அவர் நிக்கும் பட்சத்துல திமுகவினுடைய வாக்குகள் கணிசமா பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? நெப்போலியன் வீட்டுல அவருக்கு வாக்கு போடுவாங்களான்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேட்டீங்கன்னா, நெப்போலியனுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அவ்வளவு ஒரு பிணைப்பு இருந்ததாக எங்களுக்கு தெரியல. அவர் வந்து மரியாதைக்குரிய திருச்சி மாவட்ட செயலாளர் நேரு அவருடைய உறவினர் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற, அதுக்கப்புறம் ஒரு நடிகர், ஒரு தீவிரமாக ஒரு பணியாற்றியவர் என்பதற்காக பிரச்சாரத்தெல்லாம் போனதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. சாதாரண தொண்டர்களுக்கு கூட மறுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக அதிகப்படியாக அவருக்கு எம்எல்ஏ கொடுத்தாங்க, வெள்ளிவாக்கம் தொகுதியில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மயிலாப்பூர்ல கொடுத்தப்ப தோத்து போனாரு. அதற்கு வெற்றி பெற்றார் உண்மை. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றப்போ அவர் வெற்றி பெறாரு. அதே போல வந்து எம்பி தொகுதி கொடுக்குறாங்க பெரம்பலூர்ல. அது மட்டுமல்லாமல் அவருக்கு வந்து மத்திய அமைச்சராக கூட ஆக்கினாங்க. ஆனால் அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக பணி ஆற்றினார் இல்லை, செய்யல. ஆக அவர் மக்களிடமும் தொண்டர்களிடமும் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில் அவர் புதிய வேஷம் போட்டிருக்காரு, ஒரு மதவாத கட்சிக்கு போயிருக்காருன்றதுனால அவருடைய மனெல்லாம் ஒரு மாறிட போறது கிடையாது. ஏனென்று கேட்டால் இப்பொழுது அது ஒரு மிஸ்டு கால் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு யாரெல்லாம் மிஸ்டு கால் கொடுக்குறாங்களோ, அது கீழ்ப்பாக்கத்திலிருந்து கொடுத்தாலும் சரி, எங்க கொடுத்தாலும் சரி, அவர்களை உறுப்பினராக்கன்ற ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஆக அப்படி போனவர்களை பத்தி நம்ம பேச முடியாது. ஓட்டர் ஐடி எல்லாம் செக் பண்ணி தான் அது எல்லாருமே வச்சிருக்காங்க. ஏன் கீழ்ப்பாக்கத்தில் ஏஜ் ஓட்டர் ஐடி ஐடென்டி கார்டு எல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது, எல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனால் என்னன்னு கேட்ட விஷயம் கேட்டீங்கன்னா, இவர்கள் அத்தனை பேரை உறுப்பினராக்கி இவ்வளவு உறுப்பினர் காட்டுறாங்க. அது அந்த கட்சியுடைய தனிப்பட்ட விவகாரம். ஆனால் நெப்போலியன் ஒருவரை போடுறதுனால திராவிட முன்னேற்ற வாக்கு வங்கி இருக்காது. மக்கள் சிரிப்பாங்க. இவ்வளவு காலம் ஒரு இயக்கத்தில் இருந்து அனைத்து பதிலும் அனுபவித்து விட்டு இப்பொழுது பதவிக்காக மற்றொரு கட்சிக்கு வந்திருக்கிறார் என்று அவர் மீது எதிர்மறையான வாக்குகள் விழுமே தவிர அவருக்கு வந்து திராவிட ஒன்று மட்டும் அடிப்படையா புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அல்லது அவர்கள் வாக்களிக்கக்கூடிய இயக்கத்துக்கு தவிர வேற யாருக்கும் மாற்றி வாக்களிக்க மாட்டாங்க. இது வந்து வரலாற்று உண்மை. இந்த எம்பி தேர்தலில் நிறைய இஸ்லாமியர்கள் அதிருப்தி இல்ல ஒரு பகுதியில வந்து சில காரணங்கள் இருந்திருக்கலாம். வேலூர்லயும் மயிலாடுதுறை. அதாவது நான் சொல்ல வர்றது கூட்டணி கட்சி. இதுல நீங்க அடிப்படையா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். திராவிட முன்னேற்ற உறுப்பினர்கள், திராவிட அனுதாபிகள், பொதுமக்கள், இந்த 3 வகையான இருக்குது. இந்த பொதுமக்கள் என்பவர்கள் சில தேர்தல்களில் முடிவு என்று நிர்ணயிப்பவர்கள். அவர்கள் எந்த பக்கம் அந்த ஸ்விங் ஆகிறாங்களோ அந்த கட்சி வெற்றி பெறும். அதை போலத்தான் இந்த அனுதாபிகள் என்பது எந்த அடிப்படையில் அவர்கள் அவ்வாறு மாறணும் என்பது நாங்கள் இப்ப மரியாதை தளபதி அவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் ஆய்வு செய்து கிளைக்கழகங்கள் சரியான முறையில் வலுப்பெற வேண்டும் என்பது வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. தொண்டர்களுடன் மக்களுடன் தொடர்பு இல்லை. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் வாக்குகள் கணிசமா கிடைச்சிருந்தா கூட இப்படி ஒரு தோல்வி வந்திருக்காதுங்கிற மாதிரி திமுக ஒரு இல்ல திராவிட வாக்குகள் இருந்தது உண்மை. திராவிட முன்னேற்ற வாக்குகள் அந்த சதவீதம் 2-3% குறைந்திருக்கிறது. குறைந்திருப்பதற்கு காரணம் ஒன்று,
மக்கள் வாக்களிக்க வராமல் இருந்தது அல்லது புதிய வேட்பாளர்களை பார்த்து போனது, பல்வேறு காரணங்கள் இருந்தது. ஆனால் ஆளுங்கட்சியோட வாக்கு சதவீதம் அதிகரிச்சதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு தொகுதியிலும் இவர்கள் இரட்டையாக வாக்காளர்களை சேர்த்து அந்த வாக்குகளை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த வாக்கு வீதம் அதிகமாக போனது. தமிழ் இந்தியா முழுவதும் பார்க்கும்பொழுது ஒரு வாக்கு வீதம், இங்கே மட்டும் ஒரு வாக்கு வீதம் இருக்குது. ஆக சாதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும். அது வேற மாற்றியெல்லாம் ஓட்டு பண்ண, அதுவும் நெப்போலியன் போன்றவர்களுக்காகவோ அல்லது வேறு கட்சிகளுக்காக அந்த மாதிரி மாற்றியெல்லாம் போட மாட்டாங்க. உங்கள்ட்ட கேட்கிறேன், பாஜக நெப்போலியனை நிறுத்துறதுங்கிறது விஷயம் எப்படி அதுக்கு சாதகமான விஷயமா இருக்குமா? அதாவது வெற்றி பெறுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. எந்த கணிசமான வாக்குகளை தருவதற்கு பயன்படுமா அந்த முகம்? பாஜக அங்கு நிற்காது என்பது என்னோட ப்ரெடிக்ஷன். ஏன்னா பாஜக உள்ளாட்சி தேர்தலில் நின்னுச்சு. கோயம்புத்தூர்லயும் தூத்துக்குடியில தான் டெபாசிட் எடுத்து, தூத்துக்குடியில தான் டெபாசிட் எடுத்து திமுக அங்க ஏன் நிக்கல? அப்போ கோயம்புத்தூரும் தூத்துக்குடியும் திமுகவுக்கு 2 இடத்துக்கு ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வருங்கிறக்க திமுக அப்போ அவாய்ட் பண்ணிட்டாங்க. இதே பாஜக கடலூர், விருத்தாச்சலம், சிதம்பரத்தில் என்ன ஓட்டு எடுத்து? சுயேட்சைகளோட குறைவா தானே பாஜக அங்க ஓட்டு எடுத்தது. அங்க நாடார் ஓட்டு போட்டான் தூத்துக்குடியில, இங்க வெள்ளாளங்கொண்டம் ஓட்டு போட்டான். இந்த 2 தவிர இங்க வன்னியர் பகுதியில் பிஜேபிக்கு ஓட்டு வரலையே. முத்திரையர் பகுதியில் இங்க பிராமணர்கள் இருக்காங்க. பிராமணர்கள் அம்பேத்கர் சொல்லுவாரு, ஹிந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் பாரு. அவங்க பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மோடிக்கு அவங்க ஓட்டு போட போறதில்ல. அவங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்தால முத்திரையர்கள் மத்தியில இலகணேசன் கூட போட்டு போட மாட்டாங்க. ஜெயலலிதா தான் அவங்களுக்கு லீடர். இட் இஸ் ஆப்வியஸ், வெளிப்படையான ஒரு உண்மை. இப்ப நீங்க வெளிப்படையான உண்மை, எச் ராஜா ஆலந்தூர்ல நின்னாரு. இப்ப அதே எச் ராஜா நிப்பாரா ஸ்ரீரங்கத்துல? நிக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் உண்மை நிலைமை ஒண்ணு. ஆக எப்படி விருத்தாச்சலம், சிதம்பரம், கடலூர் மாதிரிப்பட்ட ஒரு தொகுதி தான் ஸ்ரீரங்கம். அவங்கள பொறுத்த அளவுல அங்க ஒன்னும் பெரிய அமைப்புகள் இல்ல. அந்த சூழ்நிலையில அவங்க திணறாங்க. ஏன்னா இப்ப திடமா தமிழ்நாட்டை பிடிப்போம்னு சொன்னவங்க இதுல இடைத்தேர்தல்ல நிக்கலன்னா அது அவங்களுக்கு ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக நேரிடும். அதே டைம்ல நின்னா அது பேசவே முடியாத நிலைக்கு ஆளாயிடும். ரெண்டுல எது பெட்டர்னு பார்க்கும்போது நிச்சயமா நிக்காம இருக்கிறது தான் பெட்டர்ங்கிற முடிவு. பொன் ராதாகிருஷ்ணன் நீங்க சொல்றீங்க, இன்னைக்கு உறுதி அப்படின்றாரு. அதான் பொன் ராதாகிருஷ்ணன் ரொம்ப தெளிவான அரசியல்வாதி. இலகணேசனுக்கும் எச் ராஜாவுக்கும் செல்வாக்குல நிரூபிக்கணும். அவருக்கு தமிழிசைய இந்த போஸ்ட்ல இருந்து தூக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கும். இங்க பிஜேபி 10,000 ஓட்டு கீழே போனாலும் கன்னியாகுமரியில ஐயா தாளிங்க நாடார் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ் மாறாது. அவங்க அதை பற்றி எல்லாம் கவலைப்பட மாட்டான். குமரி முனை தமிழ்நாட்டில இருந்து ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம பாலிடிக்ஸ்க்கு தொடர்பு தூத்துக்குடியிலும் கோவையிலும் இருக்குது. அதை மட்டும் நம்ம சொல்ல முடியாது. சோ அதனால பொன் ராதாகிருஷ்ணன் அதுல ரொம்ப ஸ்ரூடு பொலிட்டிஷியன். இன்னைக்கு பாஜகவில் 60% கட்சி அந்த ஆளு தான் வச்சிருக்காப்புல. இலகணேசன் ஒரு 5% இருக்கும், கச்சராஜாட்ட 5% இருக்கும், தமிழிசைட்ட ஒரு 2-3% ஓட்டு இருக்கும், சிபிஆர் ஒரு 10% கொங்கு மண்டலத்துல இருக்கும். அந்த கட்சியில அந்த அளவுக்கு அந்த ஆளு ரொம்ப ரொம்ப தெளிவான ஆளு. அந்த ஆளு தெளிவா அதை சொல்லுவாரு. இதுல அவருக்கு வலையில ஹெச்ராஜா, தமிழிசை போன்றவங்க எல்லாம் விழுறாங்களா இல்லையாங்கிறது பார்த்தாதான் தெரியும். அமித்ஷாவும் மோடி விட மாட்டாங்க, வாய்ப்பு இல்ல. இப்ப இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டுல எந்த ஆளுங்கட்சியினோட ஆதிக்கம் இருக்கு, ஆதிக்கம் தான் இருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு வரோம். நீங்களும் ஆரம்பத்துல சொன்னீங்க, எல்லாருமே அதை சொன்னாங்க. இதுல இப்ப சார் சொன்னதுல இருந்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இடைத்தேர்தல ஆளுங்கட்சி ஆதிக்கம், இது போக வழக்கமா அந்த ஒவ்வொரு வாக்குகளையும் தீர்மானிக்கிற அந்த தொகுதியில் உள்ள சில சமூகங்களினுடைய எண்ணிக்கை பலம், இப்ப இடைத்தேர்தலே அந்த மாதிரி விஷயங்கள் தீர்மானிக்கும் நினைக்கிறீங்களா? அதாவது இடைத்தேர்தலை பொறுத்தவரை மக்களுடைய எண்ண ஓட்டம் என்பது ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்து விட்டால் தங்களுடைய தொகுதி வளர்ச்சிக்கு ஆளுங்கட்சி பல்வேறு திட்டங்களை வகுத்து தரும் என்ற எதிர்பார்ப்போடுதான் பெரும்பாலும் ஆளுங்கட்சியினுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி மக்கள் வாக்களிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ரவீந்திர துரைசாமி அவர்கள் ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடாது என்றெல்லாம் அவர் சொன்னார். என்னை பொறுத்தவரை திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி தான் பலமுள்ள கட்சியாக வளர்ந்து விட்டது. அமித்ஷா மிகப்பெரிய வியூகத்தை வகுத்து தந்திருக்கிறார் என்றெல்லாம் தமிழ்நாட்டிலே பேசிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கினால் நாட்டு மக்கள் மத்தியிலே அவர்கள் சொன்ன அந்த கோஷம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சிக்கு வருவோம், அடுத்து 2016 எங்கள் லட்சியம், அதிலே கோட்டையை நாங்கள் பிடிப்போம்,
1 கோடி உறுப்பினரை சேர்ப்போம், மோடி ஆட்சி அமைப்போம் என்றெல்லாம் சொல்லுவது வெற்றி கோஷமாகத்தான் போய்விடும். நீங்க தெளிவா விளைவிக்குவீங்க, நீங்க மத்தியில அவங்க தான் ஆட்சி நடத்துறாங்க. இந்தியாவை ஆளக்கூடிய கட்சியா அது இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநில தேர்தலையும் மோடியினுடைய செல்வாக்கால நாங்க வெற்றி பெறோம்னு சொல்றாங்க. இவங்க யாருக்கும் இந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு செல்வாக்கு இல்ல, மோடிக்கு தான் தேசத்திலே செல்வாக்கு இருக்குன்னா ஸ்ரீரங்கத்துல அவங்க அந்த களத்தை காணணும். நாடாளுமன்ற தேர்தலே அவங்களால முழுமையா தமிழ்நாட்டை கைப்பற்ற முடியல, இடைத்தேர்தல இருந்து அவங்க எப்படி எதிர்பார்க்க? அவங்க அடுத்து 2016 ஆட்சியை பிடி பண்றாங்க. நீங்க என்ன ஸ்ரீரங்கத்தை வந்து ஒரு இடைத்தேர்தல் அவங்க போட்டியிடாமையா போயிடுவாங்க? கண்டிப்பா போட்டிடுவாங்க. போட்டியிடணும் தான் அவங்க தலைமையே நினைக்கும். ஏன்னு சொன்னா இருக்கும்போது நெப்போலியனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நெப்போலியன் நிக்கணும்ன்ற, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தால் நெப்போலியன் வளர்ந்தாரா அல்லது நெப்போலியனுக்கு சொந்த செல்வாக்கு இருக்கிறதா என்பது இந்த பாரதிய ஜனதாவுக்கு அது எந்த வகையில லாபமாக முடியும் என்பதை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதன் மூலமாக நெப்போலியன் நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா தலைமை வாய்ப்பு வழங்கவில்லை என்று சொன்னாலும் வாய்ப்பை கேட்டு பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் வளரவில்லை, தனக்கென்று ஒரு சொந்த செல்வாக்கு இருக்கிறது என்பதை ஸ்ரீரங்கத்திலே போட்டியிட்டு நிரூபித்து காட்ட வேண்டும். வழக்கறிஞர் கண்ணதாசன் சொன்னதை போல திமுக ஓட்டு மாறாது, அப்படியே போடுவார்கள் என்று சொல்வது உண்மையாக இருக்குமே. ஆனால் நெப்போலியனுடைய கதை என்ன என்பது ஸ்ரீரங்கத்திலே தெரிந்துவிடும். எனவே ஸ்ரீரங்கத்தில் அவர் போட்டியிட்டாக வேண்டும். அதாவது நெப்போலியன் ஒரே ஒன்று, நெப்போலியன் வந்து அங்க போட்டி போடுறதுனால இதெல்லாம் சொல்றாங்க. நெப்போலியனுக்குன்ற தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னா பிஜேபி அங்க போட்டியிடுமையானால் அவருடைய செல்வாக்கை அறிந்து கொள்ளலான்னு சொன்னது மரியாதைக்குரிய அரசியல் விமர்சகர்கள் சொன்னதுதான் நான் பெரும்பாலும் ஏற்றுக்கிறேன். ஏன்னு கேட்டால் அந்த அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை விட அடிப்படையானது என்ன கேட்டீங்கன்னா, யாரை வேட்பாளர் அறிவிச்சாலும் அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணி பத்திரமா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். அவர் சாயந்தரம் போய் பாய்ஸ் கார்டர் மாஸ்டர்ல நின்னுகிட்டு மாலை போட்டு திமுக இருந்து அவர் வந்திருக்காரு உடனே இல்ல அது பிஜேபியில நிக்கிறதுக்கு நான் சொல்றேன். திமுக கேண்டிடேட் முடியாது, அது போறது பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னு கேட்டா அவர் சாயந்தரம் போட்டுக்கிட்டு அப்புறம் அவரை தேட வேண்டியதா இருக்கும். குன்னூர்ல வந்து எம்பி தேர்தலையே பார்த்த பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரி தொகுதி வேட்பாளரே மனு தாக்கல் செய்ய மறந்துட்டாரு. ஆக இவைகள் எல்லாம் வந்து தெளிவான அரசியல் இருக்குது. பிஜேபிக்குள்ள பிரச்சனை அவங்க தங்களுடைய அந்த பறவைகளை பத்திரமா அடை காக்க வேண்டும், இல்லாவிட்டால் பறந்துடும். இந்த அடிப்படையே இருக்கும் பொழுது அவங்க தேர்தலை போட்டியிடுறது அதுக்கப்புறம் யோசனை பண்ணணும். அதாவது இந்த சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில் வந்து நாங்க 2 சீட்டு ஜெயித்துட்டோம், திமுக ஒன்னும் ஜெயிக்கலங்கிறது பிஜேபி காரங்களோட ஒரு வாதமா இருந்தது, என்டிஏ காரங்களோட ஒரு வாதமா இருந்தது. ஆனா அதே திருச்சியில வந்து 84,000 ஓட்டு தான் தேமுதிக எடுத்தது, டெபாசிட் இழந்துட்டு தேமுதிக. இப்போ வந்து தேமுதிக பிஜேபி கூட்டணி இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. பாமகவுக்கு அங்க 2000 வன்னியர் இருக்காங்க, அதுல பாமக கூட 200 வன்னியர் இருப்பாங்களாங்கிறது ஒரு டவுட். ஆக வந்து மதிமுக அங்க என்டிஏலே இல்ல. ஏற்கனவே மதிமுக கொஞ்சம் முத்திரையர் லீடர்ஸ் கொஞ்சம் ஓரளவு ஓட்டு எடுத்தாலும் கூட அந்த கட்சி இப்போ அங்க இல்ல. ஆக வெறும் பிஜேபியை நம்பி யாரை நம்பி அங்க கள இறங்க முடியும்? எப்படி கள இறங்க முடியும்? இப்போ வந்து உங்களுக்கு தூத்துக்குடியில கிடைச்ச டெபாசிட்டுக்குள்ள 20% ஓட்டு கிடைச்சுன்னு பெருமையா சொல்றாங்கல்ல, அந்த மரியாதையும் போயிரும், கோயம்புத்தூர்ல உள்ள மரியாதையும் போயிரும். ஆக வந்து பிஜேபியை பொறுத்தவரை தென் மாவட்டத்திலையும் மேற்கு மாவட்டத்திலையும் ஓரளவு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தானே தவிர மற்ற இடங்கள்ல வட தமிழகத்திலையும் இப்ப வன்னியர் பெல்ட்லயும் டெல்டா பகுதியிலையும் வந்து அந்த கட்சி மோசமா. இன்னும் சொல்ல போனா தஞ்சாவூர்ல வந்து மோடி இதையும் தாண்டி மோடி வேவ்னு சொல்லப்பட்ட இடத்துல மத்திய சென்னையில எல்லாம் அந்த கூட்டணி வேட்பாளர் நல்ல கணிசமா வாக்கெடுத்தாரு. தஞ்சாவூர்ல 50,000 வாக்கு தான் அவங்க டெல்டாவில் எடுக்க முடிஞ்சது. அதே தஞ்சாவூர் நிலைமை விருத்தாச்சலம், சிதம்பரம், கடலூர் நிலைமை தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. இது அவங்களுக்கு தலைவர்களுக்கு புரியும். சில கனவுல மிதந்தாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து சரத்குமார் வந்து திருமங்கத்தில் நின்ற நிலைமை தான். இல்ல, நாடாளு மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கார்த்திக் கூட 2014 முதல்வராகனு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்றத கூட ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா பிஜேபி சொல்லும் போது எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இல்ல, இப்ப வந்து பாஜக வந்து அப்ப வந்து சில மாவட்டங்களில் சில சமூகங்களின் வாக்குகளை வைத்துக் கொண்டுதான் அவருடைய பலத்தை காண்பிக்கிறார். மோடிக்கும் இந்துத்துவாவுக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு நம்ம தூக்கி போட்ட முடியாது. அந்த வேல்யூ அவங்க என்ன எதிர்பார்க்காங்கன்னா 2016 கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா ஃபைட் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. சோ அவர்கள் நேற்று கூறியிருக்காரு பாத்தீங்களா, ஜெயலலிதா விடுதலை ஆனா ஜெயலலிதா வருவாங்க அல்லது பிஜேபி வருவாருன்னாங்க. வருது வரலங்கிறது இல்ல, அவர் எப்பவுமே அவர் சொல்ல அந்த கருத்துக்குள்ளதான் வர்றேன். அதாவது வந்து அவங்களுக்கும் அந்த ஒரு நம்பிக்கை அந்த இதுல இருக்குது. இப்ப ஸ்ரீரங்கத்துல அவங்க நின்னாங்கன்னா அப்படி பேசவே முடியாது. நிச்சயமா. இப்ப இந்த சூழல்ல இப்ப இடைத்தேர்தல் அப்படிங்கிற விஷயம் வந்து பொதுவா வந்து ஆளுங்கட்சிக்கு சார்பா இருக்குங்கிறத தாண்டி
ஒவ்வொரு அதாவது அந்த தேர்தலில் தீர்மானிக்கக்கூடிய விஷயமா, அதாவது எந்த கட்சிகள் நிக்கணும், நம்ம நின்னா வாக்குகள் கிடைக்குமா அப்படிங்கிறப்பல ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப தீர்மானிக்கக்கூடிய விஷயமா அந்த மாவட்டங்கள், அந்த பகுதிகள் தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆளுங்கட்சி சில இடங்கள்ல சில கட்சிகளை மிரட்டுது, நிறைய இடங்கள்ல வாபஸ் வாங்க வைக்குது. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் கடந்த திமுக பீலையும் வந்தது, அதிமுக பீலையும் வந்தது. அது சமீபத்தில் இப்ப இவங்க எல்லாருமே அந்த உதாரணங்களை சொன்னாங்க, உள்ளாட்சி தேர்தல்லாம் என்ன நடந்தது. அப்ப ஒரு நேரடியா மக்கள் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஏன் இந்த மாதிரி உங்களை விட ரொம்ப எண்ணிக்கையில குறைவா உள்ள பாஜக போன்ற இந்த மாதிரி கட்சிகள் கூட தனக்கு போட்டியா வந்துடக்கூடாதுங்கிற ஒரு அச்சத்தோடையே சில வேலைகள்ல ஈடுபடுறாங்க? அவங்க முனைப்புடன் தேர்தலில் செயல்படுவது தேர்தல் சமயத்தில் வேட்பாளர் மாற்றப்படுறது, வாபஸ் வாங்க நடக்குதா இல்லையா? ஒரு அக்ரெசிவ் போஸ்டர் என்று சொல்லுவோம். அதாவது முனைப்புடன் தேர்தலில் செயல்படுவது என்பது ஒன்று. இப்பொழுது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தான், மற்ற இதர கட்சிகளுடன் போட்டி என்பது கிடையாது. பிரதான எதிர்கட்சியாக நாங்கள் உள்ளாட்சியில் திமுக நிக்காதனாலதான் பாஜக உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா நின்றார்கள், அவர்கள் நின்றார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சி என்றால் அது திமுகவை தான் கருதுகிறது. திமுகவுடன் தான் போட்டி என்பதும் இருக்க போகிறது. இப்ப பாரதிய ஜனதாவை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் கூட குறிப்பிட்டீர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னாருன்ட்டு. பொன் ராதாகிருஷ்ணன் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க, எச் ராஜா நிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒருத்தர் வேற ஒரு கருத்து சொல்வார். இதெல்லாம் முடிச்சு முத்தாய்ப்பாக தமிழிசை என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் அவங்க சொந்த கருத்து, அதுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. இதுதான் பாரதிய ஜனதா. இப்போ அவங்க எப்படி கடந்த மத்திய ஆட்சியில காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சியில எப்படி நாராயணசாமி இங்க ஏர்போர்ட்ல இருந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரோ அது மாதிரிதான் இவங்க, அவர் ஒருத்தர் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இவங்க 4-5 பேரா பிரிஞ்சு அதே காமெடியை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிவி எல்லாம் தோண்டிக்கிட்டு 3 நிமிடத்திற்கு ஒரு தொண்டர் சேர்கிறார்கள், பல லட்சம் தொண்டர்கள் விட்டார்கள். இங்க கமலாலயமே நிரம்பி வழிகிறது தொண்டர்கள் படையில் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் அரசியல் என்று வந்துவிட்டால் இப்போ இவங்க இந்த தீர்ப்பு வந்த உடனேயே திருவரங்கத்தில் இடைத்தேர்தல் வரப்போகிறது என்பது தெரிந்த விஷயம்தான். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த வேட்பாளரையே இந்த முறையும் அவர்கள் நிறுத்தி இருக்கிறார்கள். அதற்கான கள வேலைகளில் அவர்கள் அப்பொழுதே இறங்கிவிட்டார்கள், செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நேரு அவர்களை பொறுத்தவரையில் இது அந்த தேர்தலில் எத்தனை வாக்குகளை எடுக்கிறோம் என்பதை அவர் நிரூபித்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவருக்கு அங்கே இருக்கிறது. அதை அவர் செய்கிறார், கள அளவில் அவர்கள் செய்கிறார்கள். இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் இப்போ 42,000 வாக்குகளில் இவர்கள் ஜெயித்தார்கள் என்றால் இந்த தீர்ப்புக்கு பிறகும் மக்களது அபரிவிதமான ஆதரவு இருக்கு என்பதனை காட்டுவதற்காக அங்க அத்தனை அமைச்சர்களும் அங்கே கூடுவார்கள், அத்தனை தொண்டர்களும் அங்கே கூடுவார்கள். அவர்கள் மக்கள் செல்வாக்கை மேலும் அங்கீகாரமாக காட்டுவதற்கு ஒரு கட்சியின் தொண்டர்களாகத்தான் அவர்கள் அங்கு வருகிறார்கள், அமைச்சர்களாக அங்கே வரவில்லை. ஆனால் பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் இவர்கள் 4 மாதமாக ஒரு வேட்பாளரை அறிவிக்க வேண்டியதுதானே. இப்பொழுது வரையில் அவர்கள் அந்த வேட்பாளரை அறிவிக்கவில்லை. வேட்பாளர் யார் என்று தெரியாது என்கிறார்கள். ஒரு நாள் சொல்வார், இந்த மாதிரி நடிகர்களை நம்பி எங்கள் கட்சி இல்லை என்பார். அடுத்த நாளே நெப்போலியனை கூட்ட கட்சியில் சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டும் ஒரு நகைச்சுவை கௌரவ நடிகர்களாகத்தான் இவர்கள் அரசியல் வானில் தமிழகத்தை பொறுத்தவரையில் இருக்கிறார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிரதான போட்டி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஜெண்டா அவங்களுக்கு இப்போ இந்த தேர்தல் காலத்தை ஏன் தமிழகத்தை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வட மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்து பெண்கள்லாம் 4 குழந்தை பெற்றுக்கணும், 5 குழந்தை பெற்றுக்கணும்னு பேசுறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா திரௌபதி வழியில நீங்க 5 ஆண்களை கூட கட்டிங்கன்னு கூட சொல்றது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு நாவல் பெரிய சர்ச்சையாயிருக்கு. அதுதான் சொல்ல வரேன். இல்ல நான் சொல்ல வரேன், அதாவது பிஜேபியோட அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஒரு இந்துத்துவாவை தமிழகத்தில் திணித்து அதை வடநாட்டில் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க வந்தவனோட விளைவுகளை பாருங்கள். நீங்க அங்கெல்லாம் வந்தவனுடைய விளைவு எங்கெல்லாம் ஒரு மத மோதலை உருவாக்கக்கூடிய சம்பவங்களை அடக்குமுறை மூலம் அரசு ஆதரவோடு செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதை கேட்டா பிரதமருக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பு கூட கிடையாது. ஆக இப்படிப்பட்ட சூழல் தமிழகத்தில் ஒரு எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் பறிக்கக்கூடிய அளவிற்கு மாதுரபாகன் பெருமாள்வனுடைய நூலை அவர் ஒரு எழுத்தான இறந்து விட்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதனை உருவாக்கக்கூடிய அளவிற்கு செய்யறாங்கன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? ஆக உதாரணத்துக்கு சொல்றேன், நானு நம்மளுடைய திருப்பாவை பாடல்ல ஆண்டாள் அவர்கள் பாடுவாங்க, அறிவில்லா ஆயர் குலத்தில் பிறந்தோன்னு. இப்ப ஆண்டாளை எதிர்த்து ஆயர் குலத்தில் யாதவர்கள்லாம் போராட்டம் நடத்த முடியுமா? இல்ல இந்த பகுதியை எடுக்க சொல்ல முடியுமா? ஆக கருத்து சுதந்திரம் என்பது தமிழனுக்கு ஆரம்பத்திலிருந்து வந்தது, யாரையும் சொல்றது. ஆனால்
இப்ப வேண்டுமென்றே தமிழகத்தில் இந்துத்துவாவை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி ஒரு எழுத்தாளனையே பணியை செய்து விட்டோம் என்ற இருமாப்பில் இருக்கிறார்கள். இதனுடைய விளைவுகள் எப்படி நினைக்கிறாங்க? இங்க இந்து மதம்ன்றது வேற, அரசியல் பற்று என்பது வேறு. அனைத்து இந்துக்களை எதை பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாங்களும் கிடையாது. எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க, அவர்களுக்கு தனி கருத்துக்கள் உண்டு. ஆனால் இளைஞர்களை தவறாக வழி நடத்தி அதன் மூலம் வாக்கு வங்கியை அறுவடை செய்து விடுவோம் என்று நினைத்து பிஜேபி இங்கே களத்தில் இறங்குமானால் ஸ்ரீரங்கம் அதற்கு ஒரு தகுந்த பாடத்தை கற்பிக்கும். அங்குள்ள மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. சொல்லப்படுறா பிராமணர்கள் எல்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட போறதில்ல, அவங்க தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு ஓட்டு போடணுன்றது. மத்த தென் சென்னை எடுக்கும் பொழுது இல கணேசன் நின்னாரு, நல்ல அரசியல்வாதி தான், ஒரு பிராமணர் தான், ஆனால் 3ஆம் இடத்துக்கு தான் வர முடிஞ்சது. ஆக பல்வேறு இடங்கள்ல டெபாசிட் வாங்கின வரலாறு தான், அதான் டெபாசிட் இருந்த வரலாறு தான் அவங்களுக்கு இருக்க தவிர அவங்களை புதுசா இப்பொழுது இந்த மிஸ்டு கால் கொடுத்ததுனால நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்காங்க நினைச்சிட்டு இந்த படத்துல வர்ற மாதிரி 5000 10,000 ஏலம் விடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது கிடையாது. அவர்கள் நிச்சயமாக இதில் ஏமாற்றத்தை சந்திக்க போகிறார்கள். மரியாதைக்குரிய அரசியல் மந்திரி அரவிந்தர் சொன்னது போல அங்க நிச்சயமாக அவங்க தேர்தலில் போட்டியிடுவது கடைசி நேரத்தில் மறுபரிசீலனைக்குரியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அவர்களை பிஜேபி என்ற ஒரு கட்சி கடைசி தொண்டனை கூட விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க உருவாகும். அது அவங்களுக்கும் தெரியும். ஏன்னு கேட்டா இந்த பிஜேபி என்ற ஒரு வித்து இங்க வளரக்கூடாதுன்றதுல வந்து மக்கள் இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க சபையை தேவையற்ற உணர்வுகளை தூண்டிவிட்டு அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எதோ இவர்கள் மாற்று போலவும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்கு மாற்று போலவும் வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இது சிரிக்கிறதா இல்ல வேதனைப்படுறதான்னு கூட தெரியாத அளவிற்கு பொதுமக்கள் இருக்கிறாங்க. தொலைக்காட்சியில் கேட்கும் அந்த கூச்சல் கூட அந்த கமலாலயன் தெரு முனையில் கேட்பதில்லை. அந்த அளவிற்குத்தான் அவர்கள் செயல்பாடு இருக்கு. இல்ல இப்ப பிஜேபி வந்து பிஜேபியோ இதர கட்சிகளோ போட்டியிடும் பட்சத்துல திமுக வாக்கு வங்கி வந்து குறையுமா? அந்த வாக்கு வங்கி யாரோட வாக்கு வங்கி குறையும்? அதிமுக வாக்கு வங்கியை பாதிக்குமா, திமுக வாக்கு வங்கியை பாதிக்குமா? நிச்சயம் வந்து திராவிட முன்னேற்ற திராவிட தான் போடுவாங்க. அதிமுக பொதுமக்கள் அதிமுக போடக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்றமான பொதுமக்கள் வந்து பல்வேறு சூழ்நிலைகள் மாற்றிப்பட்டாதான் உண்டு. அதே சமயத்துல அதிமுக வாக்குகள் தான் வந்து பிஜேபிக்கு போகுமே தவிர திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் பிஜேபிக்கு போறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. நிச்சயமாக இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை திமுக அண்ணா திமுக தவிர மற்ற கட்சிகளுக்கு அங்க பெரிய செல்வாக்குன்னு குறிப்பிடத்தக்க அளவுக்கு எதுவும் இல்லைங்கிறதா யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே நம்ம இதை மீண்டும் பதிவு பண்ணிட்டோம். அதுல வந்து மற்ற எந்த கட்சி நின்னாலும் 10,000 கீழேங்கிற லெவல் தான் இருக்குது. திமுக வந்து கடைசியா 54,000 ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. முத்திரையர் சமுதாயத்தோட சமூக நீதியை முன்னிறுத்தி அவங்க திமுகல ஒரு தரப்பு அதை நம்ம பண்ணணும். நமக்கு வந்து ஏற்கனவே கலைஞர் எம்ஜிஆர் போட்டிட்ட காலத்துல இருந்த ஜாதி ஓட்டை நாம இழந்துட்டோம். நாம வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு தான் அரசியல்ல பண்ணோம். கற்பனையிலே நாம இருந்துகிட்டு ஏமாறக்கூடாது. அதுக்காக வந்து நமக்கு அதை காம்பன்சேட் பண்ணணும்னா நாம முத்திரையர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முத்திரையர்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு மந்திரி தான் இன்னைக்கு இருக்காங்க. எம்எல்ஏக்களும் முத்திரையர்கள் 4-5 பேர் தான் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது வந்து நம்ம 10 சீட்டாவது முத்திரையர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணணுங்கிற ஒரு கருத்து வந்து திமுகவில் மேலோங்கி இருக்குது. இந்த சமூக நீதிக்கான கருத்து எந்த அளவுக்கு அந்த கட்சியில எடுபடுதுங்கிறது காலம்தான் உணர்த்தணும். அந்த சமுதாயத்தை முன்னிறுத்தி திமுக போகும்போது இந்த 54,000 ஓட்டுங்கிற நிலைமை தாண்டி அவங்க 60-65 வரை போலாம். அப்படி போனாலே அவங்களுக்கு பெருமை தான். ஏற்காட்டுல அவங்க சங்கரங்கோயில்ல வந்து திமுக டெபாசிட் இழந்தது. அப்புறம் ஏற்காட்டுல வந்து வன்னியர் சமுதாயத்தோட முன்னிறுத்தி வன்னியர்களை வந்து அதிமுக அரசு புறக்கணிக்குங்கிறத முன்னிறுத்தி திமுக எல்லா தலைவர்களும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதனோட விளைவு வந்து அவங்க ஏற்கனவே இருந்தவரோட கணிசமான ஒரு வாக்கு வங்கியை காட்டினாங்க. அதே மாதிரி திமுகவுக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. மற்ற கட்சிகளுக்கு அங்க ஏடிஎம்கே ஆளுங்கட்சி ஐயங்கார் இருக்காங்க, முத்திரையர்கள் அதிமுக ஆதரவு இதுல இருக்கிறாங்க, தலித்துகள் இருக்காங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. திமுகவுக்கு எல்லாரும் இருக்காங்கன்னா ஐயங்கார்கள் இல்ல, மற்ற எல்லாரும் திமுகவுக்கும் கணிசமான வாக்கு இருக்குது. மற்ற கட்சிகள் இது கடையில வந்து ஐயங்கார் வாக்கு பாரதிய ஜனதாக்கு பங்கு போகாதா? என்னைக்கு போச்சு? எத்தனை வருஷம் போச்சு? அதிமுக தலைவர்கள் தாங்க இருக்காங்க. ஓட்டு போடுறதுக்கும் அங்க சாகுறதுக்கும். ஒருவேளை பிராமணர்களை பிஜேபி நிப்பாட்டினா பிராமணர்களா ஒரு பிஜேபிக்கு போட மாட்டாங்க. பிராமின்ஸ் வந்து பிஜேபிக்கு பாசிட்டிவா இருக்கிறாங்க. பிராமின்ஸ் வந்து ஒரு கருத்துருவாக்கம் பண்ணக்கூடிய ஜாதி, ஒரு அப்பர் காஸ்ட், மீடியாவில் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு மோடிக்கு பாசிட்டிவ் மைண்டா இருக்கிறாங்க. பட் இந்த தொகுதிகள் வரும்போது அந்த பாசிட்டிவ் மைண்டா இருக்கக்கூடிய பிராமின்ஸ் கூட
ஓட்டர் சாட் வந்து ஆனா டைரக்டா அவங்க எலக்ட் பண்ண போறது நான் பிராமின் தான் செலக்ட் பண்ண போறாங்க. நான் பிராமின் பிரச்சனை இல்ல, ஜெயலலிதா அப்படிதான் இருக்காங்க. உங்களுக்கு ஜெயலலிதா லீடர் தாங்க மேட்டர். டெல்லிக்கு மோடி சார், தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா. பிராமின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டாண்டர்ட் தான் ஸ்ட்ராட்டஜி. அதுல அவர் கருத்து மாறுபடும் அவருக்கு. இல்ல இல்ல ஆல் இந்தியா லெவல்ல கூட உத்தரப்பிரதேசல எடுத்துக்கிட்டீங்கன்னா பகுஜன் சமாஜ் பார்ட்டி நின்ன பொழுது அவர்கள் பிராமணர் முன்னெடுத்திய பொழுது அங்க பிஜேபி தோத்துச்சு, பிஎஸ்பி தான் வந்துச்சு. ஆக அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. யார பிராமணர் எல்லா சமுதாயம் மாதிரி தங்களுக்கு எது நன்மை தங்களுக்கு எது லெவல்ல தான் பண்ணுவாங்க. அதுல இந்த அது வந்து தவறுன்னு நான் சொல்ல விரும்பல. திருவரங்கம் தொகுதியை பொறுத்தவரையில் பல்வேறு நட்சத்திர தொகுதியாகவே கருதப்பட்டு பல்வேறு தொழில்பேட்டைகள், தொழிற்சாலைகள் என்று பல விஷயங்களை முதல்வராக இருந்த பொழுது அம்மா அவர்கள் வந்து அங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள். அதன் தாக்கமும் அங்கே இருக்கும் என்பதை மறுப்பதற்கு உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அதிமுகவினுடைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி தண்டனை பெற்று அந்த தண்டனையின் காரணமாக இந்த இடைத்தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது சரியா இல்லையா என்பதை மக்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்பது அதற்குரிய தீர்ப்பை ஸ்ரீரங்கத்திலே மக்கள் தருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த இடைத்தேர்தலிலே போட்டியிடுவதை பற்றி இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவெடுக்க இருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கட்சி போன்றவைகள் தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது மக்கள் அடுத்து வருகின்ற மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பாக இந்த தேர்தலை கருதி அதற்குரிய வாக்குகளை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாகும். உங்களுடைய நிறைவு கருத்து. இந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வந்து தமிழக அரசியல் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த ஆளுங்கட்சி வெற்றி பெறும். எதிர்கட்சி வந்து நாங்க தான் எதிர்கட்சின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஜெனரல் எலெக்ஷன்ல 25% ஓட்டு எடுத்தவங்க அந்த அவங்களோட ஓட்டை எடுப்பாங்க. பிஜேபியை பொறுத்தளவுல நிக்கலான விமர்சனத்துக்கு ஆனாங்க, நின்னா அப்புறம் அவங்களை பற்றி விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு ஆயிடுவாங்க. அவங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது மரியாதைக்குரிய அவர்கள் முன்னர் பாஷா அவர்கள் சொன்னாங்க, இதை பாரு எந்த விதமான பெரிய தாக்கங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயம் இந்த தாக்கம் எதுவும் ஏற்படாது. ஏனென்று கேட்டால் இடைத்தேர்தலில் 2010 ஆண்டு பெண்ணாகர் தேர்தலில் வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம், டெபாசிட் இருந்த அதிமுக 2010 தேர்தலில் வெற்றி பெறுது. ஆக இடைத்தேர்தல் என்பது ஒரு அடிப்படையான ஒரு வெளிப்படுத்துவது கிடையாது, எந்த மாற்றமும் இல்லை. வாக்கு வங்கியை அதிகப்படுத்துவதை காட்டுவது ஒன்றும், ஆளுங்கட்சி தன்னுடைய பலத்தை காட்டி தான் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ளவும் இதில் போராடுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியினுடைய விடுதல்களை தவறுகளை எடுத்து காட்டி வெற்றி வாய்ப்பை நோக்கி செல்வதற்கான களப்பணியில் ஈடுபட்டு வாக்குங்க வெற்றி பெறுவதற்கான முயற்சி கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபட்டுள்ளது சொன்னாங்க. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது, இன்னும் என்னென்ன கட்சிகள் போட்டியிட போகும், இதனால் யாருக்கு என்ன சாதக பாதங்கள் இருக்கும், இது உண்மையில் அந்த கட்சியினுடைய வலிமையை காண்பிக்குமா, அந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகளுக்கு நட்சத்திர வேட்பாளர்கள் இருக்கிறார்கள், யாருடைய சமூக பின்னணி இருக்கிறது, எது அங்கு வலிமையாக இருக்கிறது, கடந்த காலங்களில் இடைத்தேர்தலுடைய வரலாறு என்ன என்பது குறித்தெல்லாம் இங்கு வந்திருந்த நமது ஆளுமைகள் மிக விரிவாகவே விவரித்தார்கள் என்றே நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த மூத்த அரசியல் பார்வையாளரும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய முக்கிய பிரமுகருமாகிய முனவர் பாஷா அவர்களுக்கும், அதிமுக ஆதரவாளர் கிஷோர் கோசாமி அவர்களுக்கும், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும், அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தம்.